என்ன மாதிரி பேசுகிறோம். இப்போ ஒரு தலைவலி வருதுங்க, 4 பேருக்கும் ஒரே மாதிரி தலைவலி தான். ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணுற விதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஒருத்தங்க கூலாக ஒரு தைலம் தடவிட்டோம் அமைதியாக படுத்துருவாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு கண்களை மூடி அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாட்டு கேட்பாங்க, ஒரு சிலர் காஃபி ஏதாவது ஒன்று குடிப்பாங்க, ஒரு சிலர் குயோ முயோன்னு கத்தி ஐயோ தலை வலிக்குதே தலை வலிக்குதே தலை வலிக்குதே. அவங்களுக்கும் தலைவலி இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கங்க. ஸோ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, அமைதியாக எந்த ஒரு நேரத்துலையுமே தலைவலின்னு மட்டுமே கிடையாதுங்க, எந்த மாதிரி நமக்கு டிசிஷன் மேக்கிங் கஷ்டமாக இருக்குது, எந்த மாதிரி சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இந்த பிரபஞ்சம் என்னோட இருக்குது, என்னால் இந்த காரியத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னுட்டு அந்த ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட வரணுங்க. அப்போ அந்த பிரபஞ்சம் நம்மளை உணர்ந்துட்டு நமக்கு தேவையானதை தேவையான சமயத்தில் கண்டிப்பாக அனுப்புங்க. இப்போ நீங்கள் இனிமேல் இப்படி தான் நினச்சிக்கணும், நான் பிரபஞ்சத்தோட குழந்தை. அது இப்போ நம்மளுடைய அம்மா, அப்போ என்னுடைய அம்மா எப்படி எதிர்பார்க்குறாங்களோ இனிமேல் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். இன்றையிலிருந்து சின்ன சின்ன ஒரு இது தாங்க, இத்தனை நாள் நம்ம செய்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் அதை உணர்வு பூர்வமாக பண்ணும் பொழுது நமக்கு அதில் ஒரு நேர்த்தி இருக்குங்க. அப்போ லைஃப்பில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் கடைபிடித்துட்டு வாங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்குங்க. குருவர்களும் திருவர்களும் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதால நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ.